மோடியின் புதிய அமைச்சரவையில் 20 அரசியல் வாரிசுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதுதான் மோடியின் குடும்ப அரசாங்கம் எனவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜக எப்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் ஒன்று வாரிசு அரசியல். இந்த நிலையில் தற்போது மோடியின் அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் குமாரசாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியா மகன் ஜோதிராதித்ய சிந்தியா, முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான், முன்னாள் எம்பி ஜெயஸ்ரீ பானர்ஜி மருமகன் JP நட்டா, முன்னாள் மத்திய அமைச்சர் பிரகாஷ் கோயல் மகன் பியூஷ் கோயல், முன்னாள் மத்திய அமைச்சர் தேவேந்திர பிரதானின் மகன் தர்மேந்திர பிரதான் என 20 பேர் அடங்கிய வாரிசுகளின் பட்டியலை ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். இதுதான் மோடியின் குடும்ப அரசாங்கம் எனவும் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இன்னும் எவ்வளவு காலம்தான் சார்ந்து இருக்க போகிறோம் என கட்சி நிர்வாகிகளிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் ஆசை இருக்கலாம், பேராசை கூடாது என்று EVKS இளங்கோவன் கருத்து தெரிவித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு கூட்டணி குறித்து மாவட்ட அளவில் இருக்கும் பிரச்சனையை தலைமை புறந்தள்ள முடியாது என செல்வ பெருந்தகை விளக்கம் கொடுத்துள்ளார். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைகள் அல்ல. இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆசை இருக்க வேண்டியதான், இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. கூட்டணி கட்சிகள் எங்களை மதிக்கவில்லை, குறைத்து மதிப்பிடுகிறார்கள், தொகுதி கொடுப்பதில்லை என்று எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த பிரச்சனை அங்கிருந்து புறப்பட்டதுதான். இது ஒரு தோழர் கேட்கிறார், தொண்டர் கேட்கிறார், நாங்கள் எவ்வளவு காலம் இப்படி இருக்கிறது என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவரை தட்டு கழித்து விட்டு நாம் புறந்தள்ளி விட்டு போக முடியாது, அதை கடந்தும் போக முடியாது. இந்த கட்சி ஏற்படுத்தியது ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரலற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம். குரலற்றவர்களாக எழுப்பப்பட்ட கட்சியில குரலே கொடுக்க கூடாது என்று சொன்னால் அது அநீதி.